ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ESM தம்பிஸ். இன்னைக்கு நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோம்னா, இன்னைக்கு எக்ஸர்வீஸ்மென் எல்லாருக்கும் ஒரு சங்கம் இருக்கு. அவங்க சங்கத்தின் மூலமா நிறைய விஷயங்கள் நிறைவேற்றிட்டு இருக்காங்க. ஆனால் சங்கம் ஒற்றுமை இல்லாமல் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சைடில் போயிட்டு இருக்காங்க. நான் பேர் குறிப்பிட விரும்பல, எல்லா சங்கமும் அப்படிதான் இருக்கு. இப்போ அது நிறைய பேர் ஒருங்கிணைக்கணும், ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு தனிப்பட்ட நபர் அவர் இந்த மாதிரி எக்ஸர்வீஸ்மென்க்கு இருக்கிற பிரச்சனைக்கு ஃபுல்லாக முன்னெடுத்து நான் முன்னாடி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் முன்னாடி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் பேர் கண்ணன் சார். அவர் PWT ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, முன்னாள் ராணுவ வீரர். சரி, அவர் முன்னாடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன கோரிக்கை வைக்கிறாரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 4 கோரிக்கை முக்கியமாக அவர் வச்சிருக்காரு. இது எல்லா சங்கங்களுக்கும், அதாவது சங்கங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தனிப்பட்ட நபராக அவர் போராடுறதுக்கு முன்னாடி நீங்கள் அவருக்கு செஞ்சு கொடுக்கணும். இப்படி செஞ்சீங்கன்னா அடுத்து வரப்போகிற நம்மளோட முன்னாள் இராணுவ வீரர்கள் தலைமுறை அவங்க இந்த விஷயத்தை செஞ்சதால அவங்களுக்கு வாழ்க்கையில் பயனடைகிறதுக்கு ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக முன்னாடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சார் ரொம்ப அருமையான ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. அந்த 4 கோரிக்கை மிக முக்கியமான கோரிக்கை. எக்ஸர்வீஸ்மெனுக்கு வரப்போகிற பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்கறது. இது நம்ம நலன் அமைச்சர் உயர் திரு மையநாதன் சார் அவங்கக்கிட்ட நேரடியாக அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி எல்லா சங்கங்களும் சேர்ந்தவங்களும் ஒன்று சேர்ந்து சார்கிட்ட சொல்லி எப்படியாவது இந்த கோரிக்கையை நிறைவேற்ற வச்சுட்டாங்க அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு இனி வரப்போகிற எக்ஸர்வீஸ்மேனோட சமுதாயம் அவங்க இந்த பெனிஃபிட்ஸை அடையிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப இருக்குது. அதை மிக முக்கியமான கோரிக்கை 1 அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கோரிக்கை நம்பர் 1, நம்ம குழந்தைங்க எல்லாரும் 12th முடிச்சதுக்கப்புறம் MBBS கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்காங்க, நீட் எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணிடுறாங்க. எக்ஸர்வீஸ்மென் கோட்டா வாங்க போகிற அந்த இடத்துல அவங்களுக்கு வெறும் 10 சீட்டு மட்டும்தான் இருக்குது. அது எல்லா எக்ஸர்வீஸ்மெனுக்கும் சேர்ந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், போரில் வீரமரணம் அடைந்தவர்கள், அதுக்கடுத்து ஊனமுற்றவர்கள் குழந்தைகள், விடோஸ், இந்த மாதிரி அவங்களுக்கே அந்த 10 சீட்டு பத்த மாட்டேங்குது. அப்போ மொத்த தமிழ்நாட்டுக்குமே வெறும் 10 சீட்டு மட்டும்தான் அப்படின்னா அது அவங்களுக்கே அது பத்தாமையே இருக்குது. இது போக நார்மல் எக்ஸர்வீஸ்மேன் ராணுவத்தில் பணி செஞ்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க குழந்தைய MBBS படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. எக்ஸர்வீஸ்மென் கோட்டா முடிஞ்சிருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இது ரொம்ப மன வருத்தத்தை அளிக்குது. நிறையா குழந்தைகள் நிறையா கஷ்டப்படுறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த எக்ஸர்வீஸ்மென் கோட்டா மினிமம் ஒரு 1% இருக்கணும். அதாவது இன்னைக்கு தனியார் காலேஜ் ப்ளஸ் கவர்மெண்ட் காலேஜ் ரெண்டும் சேர்த்து மெடிக்கல் காலேஜ் நெருக்கி ஒரு 64 காலேஜ் கிட்ட இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். இந்த 64 காலேஜ்லையும் சேர்த்து 1% கோட்டா கொடுத்தா கூட போதும். முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு அவங்களுக்கு அந்த கோட்டா ஃபுல்ஃபில் ஆயிரும். இப்போ வெறும் 10 சீட்டு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ 64 காலேஜுக்கு சேர்த்து 10 சீட்டு தான் கொடுத்துருக்காங்க. அந்த 10 சீட்டும் சீக்கிரமாக நிறைஞ்சிருது. நார்மலாக ஒரு முன்னாள் இராணுவ வீரர்கள் குழந்தை நல்லா படித்து அவங்க நீட் எக்ஸாம் பாஸ் ஆகி இந்த கோட்டாவை அப்ளை பண்ண வரும்போது அவங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. இது ரொம்ப மன வருத்தம் அளிக்குது. சரியா, இந்த கோரிக்கையை மாற்றணும். இப்போ இது மற்ற மாநிலங்களில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் அந்த மனுவில் கிளியராக கொடுத்துருக்காரு. நான் அந்த மனுவையும் போடுறேன். அதாவது பக்கத்தில் இருக்க ஆந்திரா, கேரளா, சத்தீஸ்கர், சரியா, காஷ்மீர், இந்த மாதிரி நிறையா மாநிலங்கள்ல அவங்க 1%, 2%, 3% முன்னாள் இராணுவ வீரர்களுக்காக கொடுத்துருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பர்சன்டேஜ்னு கொடுக்காம டோட்டலாக 10 சீட்டு உங்களுக்கு முன்னாள் இராணுவ வீரருக்கு ஒரு 10 சீட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்றாங்க. அது ஆக்சுவலாகவே பத்த மாட்டேங்கிறது உண்மையான விஷயம். இதுக்காக சங்கங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த கோரிக்கையை வச்சு இதை 1% மாற்றினாங்க அப்படின்னா சீட்டு கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இன்னும் நிறையா முன்னாள் இராணுவ வீரர்களோட குழந்தைகளோட டாக்டர் கனவு நனவாகும். சரியா, இது எல்லாரும் ஒன்று சேர்ந்து செய்யணும்னு சொல்லி கண்ணன் சாரோட ஒரு சின்ன முயற்சி. அதுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு தரணும். அடுத்து கோரிக்கை நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நம்ம எக்ஸாம் எழுதுறாங்க, குரூப் டே எக்ஸாம். அதில் 10% இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இந்த ஃபாரஸ்ட் எக்ஸாம் இந்த மாதிரி 5% இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நம்ம சோல்ஜர் போர்டு மூலமாக இந்த விஷயத்த நிரப்பணும். இதுக்கு நீங்கள் தனியாக எக்ஸாம் வச்சு செஞ்சு எடுத்து ஒன்றும் செய்ய போகிறதில்ல. அதனால் ஆர்மியில் சர்வீஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கு முன்னாள் படை வீரர் நல அலுவலகம் மூலமாக பதிஞ்சு வச்சவங்களுக்கு சீனியாரிட்டி வைஸ் அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா இது நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இப்போ சோல்ஜர் போர்டு மூலமாக வேலை வாய்ப்பு கிடைக்கிறதே இல்லைன்னே சொல்லிடலாம். சரியா, சுத்தமாக கிடைக்கிறதே இல்லை யாருக்குமே. இப்போ அந்த விஷயத்தை திரும்ப ரீஓப்பன் பண்ணணும். ரீஓப்பன் பண்ணி இராணுவ வீரர்கள் நாட்டுக்காக கஷ்டப்பட்டு காடுலையும் மலையிலையும் பனிலையும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு பென்ஷன் வந்ததுக்கப்புறம் இங்கே அவங்களோட லோக்கல் டிஸ்ட்ரிக்டில் ஏதோ ஒரு கவர்மெண்ட் வேலை, ஒரு குரூப் டி எக்ஸாமோ இல்லை குரூப் சி போஸ்ட்டோ ஏதோ ஒரு போஸ்ட் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா
அவங்களோட அடுத்த கட்ட வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனா இதுக்காக அவங்க வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி வந்து அது வந்து கொஞ்சம் கஷ்டமான இருக்கு. இதை வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. இதே மாதிரி 3வது நம்பர் கோரிக்கை என்ன வச்சிருக்காங்கன்னா, போரில் வீரம் அடைஞ்சவங்க அவங்க வாரிசுதாரர்களுக்கு வந்து கம்போசிட் கிராண்டுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கறத வந்து இப்ப சோல்ஜர் போர்டை வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அதுக்கு அவங்க ஜிஓ நம்பர் போட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து இந்த மாதிரி வந்திருக்கு, இதை மாத்த சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி காரணம் சொல்றாங்க. இது தப்பா ஒன்று விஷயம் நடந்திருக்கு. ஏன்னா அவங்க வந்து வார்ல இறந்துட்டாங்க, இல்ல வேற ஒரு இதனால சர்வீஸ்ல இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்தோட நிலைமைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்துல ஒருத்தனா இருந்து பார்த்தாதான் தெரியும். நீங்க வெளியே இருந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. சரியா? அப்பா இல்லாம வாழ்ற குழந்தைங்களுக்கு, இந்த நாட்டுக்காக உயிர் நீத்தவங்களுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு, அவங்களோட வாரிசுகளுக்கோ இல்ல அவங்க என்ஓகேக்கோ என்ன வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுமோ கவர்மெண்ட் கண்டிப்பா அந்த வேலை வாய்ப்பு கொடுக்கணும் சோல்ஜர் போர்டு மூலமா. அதை வந்து இப்போதைக்கு நிப்பாட்டி வச்சிருக்காங்க ஜியோ போட்டு. அந்த விஷயத்த சீக்கிரமா எடுத்துட்டு எல்லாருக்கும் அந்த வேலை வாய்ப்பை திரும்ப வழங்கணும் சோல்ஜர் போர்டு மூலமா அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காரு. இது ரொம்ப முக்கியமான கோரிக்கை, அவங்களோட வாழ்வாதார பிரச்சனை. சரியா? இந்த விஷயத்த கவர்மெண்ட் கண்டிப்பா முன்னெடுத்து பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோம். 4வது கோரிக்கை வீட்டு வரி விலக்கு. இந்த வீட்டு வரி விலக்கை மீளப்பெறுதல், திரும்பி வாங்குறது, இதுல வந்து நிறைய கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க வந்து ரீஎம்ப்ளாய்மெண்ட் ஆனா கிடைக்காது, வருமான வரி கட்டினா கிடைக்காது, வீடு வந்து அவங்க ஒய்ஃப் பேர்ல ராணுவ வீரர் பேர்ல தான் இருக்கணும். இது மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. இது தப்பா இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி அந்த கோரிக்கை மனுவில் சார் வச்சிருக்காங்க, கண்ணன் சார். இப்ப இது வந்து அவர் தனிப்பட்ட முறையில அவர் ஆதங்கப்பட்டு அவரு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறதால அவர் பண்ணியிருக்காரு. அவர் ஒரே ஒரு கோரிக்கை தான் வைக்கிறாரு. தமிழ்நாட்டில் இருக்க எல்லா சங்கங்களும் இந்த மாதிரி விஷயத்துக்கு முன்னாடி வந்து ஒரு சேர போராட்டம் நடத்தணும். இது வந்து அவங்க தனிப்பட்ட முறையில நான் பெரியவனா, நீ பெரியவனா, என்னாலதான் ஆச்சு, ஒன்னாலதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஈகோவை விட்டுட்டு, இது வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு தனி மனிதர் முன்னாடி எடுத்து போகும்போது அவருக்கு உதவிகரமா எல்லாரும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல அவங்க சங்கத்தோட தலைவரோ இல்ல முக்கிய பொறுப்பாளர்களோ யாராவது கையெழுத்து போட்டு நேரடியா வந்து இந்த மாசம் எண்டுல அமைச்சரை வந்து பார்க்கறதா இருக்காங்க. அது முறைப்படி அறிவிச்சிருவாங்க அது என்னன்னு சொல்லி. அந்த டேட்டுக்கு எல்லாரும் வந்து அமைச்சர்கிட்ட இந்த மனுவை கொடுத்து அதை வந்து வலியுறுத்தணும். வெறும் மனு கொடுத்துட்டு போறது வந்து பிரச்சனை கிடையாது. மனு கொடுத்ததுக்கு அப்புறம் கொடுத்த மனு மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அதை வந்து நம்ம அரசாங்கத்துக்கு நம்ம பிரச்சனையை சொல்லி அதை நடவடிக்கை எடுக்க வைக்கணும். நம்ம முன்னாள் ராணுவ அமைச்சர் மேனான் சார் இருக்காங்க, அவங்க கிட்ட நீங்க நேரடியா எல்லா சங்கங்களும் இதுல வந்து ஈகோ பார்க்காம நான் எதுவும் பார்க்காம எல்லாரும் வந்து ஒரு சேர கொடுத்து அந்த மனுவை வந்து இருக்கிற கோரிக்கையை நிறைவேற்ற வச்சுட்டாங்க அப்படின்னா இனி அடுத்து வர இருக்கிற முன்னாள் ராணுவ வீரர்களோட தலைமுறை வந்து அவங்கள வந்து நல்ல அவங்களோட வாழ்க்கை தரம் மேம்படுத்துறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். நம்ம தனித்தனியா பிரிஞ்சிருக்கிறதால அரசாங்கம் வந்து நம்மளோட மனுவை வந்து ஏத்துக்கிறதுக்கோ இல்லை நம்ம கோரிக்கையை வந்து பரிசீலனை பண்றதுக்கோ ரொம்ப அவங்க வந்து தயங்குறாங்க. இதே இது ஒரு ஒருமித்த குரல்ல ஒரே இதுல வந்து நம்ம செஞ்சிருந்தோம் அப்படின்னோம்னா நம்மளோட சவுண்ட் இது வந்து ரொம்ப முக்கியமா கவர்மெண்ட்டுக்கு போய் சேர்ந்துருக்கும். அது செய்யாதது நம்ம முன்னாள் ராணுவ வீரர் மத்தியில் இருக்கிற ஒரு பெரிய குறைபாடு. இதை பத்தி வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு, வேற ஏதாவது உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னீங்கன்னா நான் அந்த கண்ணன் சாரோட நம்பர் தரேன், நீங்க சார்ட்ட கால் பண்ணி பேசுங்க. அவர் தனி மனிதரா இந்த விஷயத்த பண்ணியிருக்காரு. பிளஸ் இந்த வீடியோ பாக்குறீங்க எல்லாருமே நான் சொல்றது கரெக்டா தப்பா இருந்துச்சு அப்படின்னா நீ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பிளஸ் நீங்க ஏதாவது ஒரு சங்கத்துல இருக்கீங்க, கண்டிப்பா அந்த சங்கத்துல இருந்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்க ஆட்கள் அவங்க சங்கத்துக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ கீழே நான் அந்த லெட்டர் கொடுத்துட்றேன், கோரிக்கை மனு பிளஸ் அந்த சங்கத்துல அப்ளிகேஷன் கழுத்து போடுற அந்த இதையும் கொடுத்துட்றேன், லிங்க்ல இருக்கு, நீங்க போய் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிட்டு சாரை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கான்டாக்ட் பண்ணி எல்லாரும் ஒரு கோஆர்டினேட் பண்ணி இந்த விஷயத்துக்காக முன்னெடுத்து வாங்க. முதல் முயற்சி பண்ணுவோம். வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்னா இனி வரும் சமுதாயம் வந்து அவங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கும் வேலை வாய்ப்புக்கும் நல்லபடியா இருக்கும் நம்ம நம்புவோம். தமிழக அரசாங்கம் கண்டிப்பா நம்ம கோரிக்கையை வந்து நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட நம்ம செயல்படுவோம். வாங்க, அனைவரும் ஒத்துழைப்பு தாங்க. நன்றி.